இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 26, 2025, 26/8/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி மதியம் 1:56 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சாமவேத உபாகர்மா, ஹர்த்தாளிகா விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் சந்திரன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 4 அதிபதியும் 6 அதிபதியும் பரிவர்த்தனையும் பெறுவது உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் நிலத்தை அடமானம் வச்சாவது வீடு வாங்குவீங்க, இல்லாட்டி நிலத்தை அடமானம் வச்சு உங்களுடைய பழைய கடனை அடைப்பதற்கு முயற்சி பண்ணுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் கௌரவத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கடன் சுமை ஜாஸ்தியாகிறதுன்னு கவலைப்படாதீங்க. கடன் சுமை ஜாஸ்தியாகிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக வருமானமும் ஜாஸ்தியாகும். வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய பொறுப்புகள் ஏற்படும் பொழுது சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. எதிரிகள் உருவாகுவார்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதிகமான எதிரிகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். ரிஷப ராசி. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் களையும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் வீட்டில் அண்ணனோ தம்பியோ எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு பிரச்சனைக்கு தலையிடாதீங்க. உங்கள் பிரச்சனைக்கு அவங்க வராமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி உறவில் பெருசாக அந்யோன்யம் இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், சில விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்ககிட்ட இருந்த பண கஷ்டம் விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட பங்காளிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். மிதுன ராசி. அலுவல் ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். 2, 4 அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுடைய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்கள் குடும்ப சொத்தை மீட்டெடுப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க, வெற்றி காண்பீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், அதாவது நிலம் சம்பந்தமான எந்த தொழில் பண்ணாலும் இன்னைக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய நண்பர்களுக்கு அதீத ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் மட்டுமல்லாமல் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் லாபத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் சொத்து சேர்க்கைக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தையின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அதீத சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவங்க சம்பந்தமாவோ உங்கள் சம்பந்தமாவோ மருத்துவ செலவு இருந்ததுன்னா அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி, இன்று குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் இருக்குது. அதே சமயம் சுப செலவாக இருக்கிறதுனால பெருசாக கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி நைட் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் நிம்மதியாக தூங்குவீங்க. கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் ஈகோவை மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த எதிரிகள், உங்கள் குடும்பத்தை இது பண்ணணும் அது பண்ணணும், உங்களை வளர விடாமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இன்றைக்கி உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா எங்கேயாவது வெளியூருக்கு பிரயாணம் இருந்ததுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இன்னைக்கு அப்பா பேச்சை கேட்டு நடக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கன்னி ராசி, ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிற சந்திரன் புதனோட பரிவர்த்தனை பெற்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் மரியாதை, குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கும். உங்களுடைய சக பணியாளர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தாய் தந்தையரின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. வழக்குகளில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். துலாம் ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்காது, செலவை கொடுக்கும். குடும்பத்துக்கு தான் ஆதாயம் கொடுக்கும். அதனால் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் வழக்கறிஞர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வருமானத்தை மட்டுமல்லாமல் செல்வாக்கையும் உயர்த்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படுவீங்க. கடன் பிரச்சனை பெருசாக இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்கள் ஆரோக்கிய விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தாய் தந்தையரின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதியும் பாக்யாதிபதி அதாவது 10ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது செலவுகளை அதிகப்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும், முக்கியத்துவம் பெறக்கூடிய யோகம் ஏற்படும்.
பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். விருச்சிக ராசி, லாபஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மரியாதைக்கு குந்தகம் இல்லாத வாழ்க்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள், பூர்வீக சொத்து சார்ந்த முதலீடுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக கைமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். தந்தை வழியில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான அமைப்பு இருக்குது. இன்னைக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு எல்லாமே இருக்குது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. மூத்த சகோதரர்கள் உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவார்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் தலையீடு அனுகூலத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகும் நாள். உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் மாற்றங்களை செய்து அதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. தாயாருடைய உடம்பு ரீதியான வியாதிகளுக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். தந்தை வழியில் உங்களுக்கு சில அறிவுரைகள், ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை வச்சு அரசாங்க காரியத்தை கையகப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் நல்ல அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி, பாக்யாதிபதியும் களத்திராதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அதனால் தந்தை பேச்சை கேளுங்க. தந்தையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்வாதம் செய்து தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளின் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் கௌரவ விஷயத்தில் விட்டு கொடுக்காதீங்க. கும்ப ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இருப்பினும் சந்திரன் புதன் பரிவர்த்தனை பெறுவது எதிரிகள் மூலமாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். குறிப்பாக வழக்கு சார்ந்த சிக்கல்கள் தீருகின்ற யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு நடந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக திடீர்னு மாறும். இது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் நல்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களோ அல்லது சக பணியாளர்களின் விரக்தி மனப்பான்மை பேச்சுக்களோ உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். இருப்பினும் அவர்கள் பேச்சுக்கு ஈடு கொடுத்து நீங்களும் பேசுகிறத நினச்சி வாயை கொடுத்தீங்கன்னா சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வுக்கான முயற்சிகளில் இன்னைக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக முயற்சி எடுத்து பிரயோஜனம் இல்லை. நிதானமாக செயல்படுங்க. மற்றபடி இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மீன ராசி, சப்தமஸ்தானத்தில் 9 குடையவனும் 5 குடையவனும் இணைந்திருப்பது உங்களுக்கு அமோக யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் சனியின் வக்கர பார்வையில் இது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். வீண் எண்ண விரயங்களை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். உடன்பிறப்புகளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க.
வியாபார எழுச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகள் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குழந்தைகளோ இல்லை உங்களுடைய மேல் படிப்புக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படும். வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், வியாபாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும், உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல திட்டு வாங்கினாலும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய அறிவு சார்ந்த உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தி அது உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.